1 கிராம் தங்கம் விலை 6000 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்ட நிலையில் கடந்த 5 நாட்களில் மட்டும் 1760 ரூபாய் விலை உயர்ந்துள்ளது. இதற்கு என்ன காரணம்? விலை உயர்வு எவ்வளவு நாட்களுக்கு நீடிக்க வாய்ப்புள்ளது என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். சர்வதேச பொருளாதார சூழல்களுக்கு ஏற்ப இந்தியாவில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் அவ்வப்போது மாற்றம் ஏற்படுகிறது. அதிலும் குறிப்பாக கடந்த ஆண்டு மார்ச் மாத தொடக்கத்திலிருந்து தற்போது வரை தங்கம் விலை ஏற்ற இறக்க நிலையிலேயே காணப்படுகிறது. கடந்த பிப்ரவரி மாதத்தில் தங்கம் விலை குறைந்த நிலையில் மார்ச் மாத தொடக்கத்தில் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அதன்படி மார்ச் 4ஆம் தேதி ஒரு சவரன் 47,440 இருந்த நிலையில் மார்ச் 5ஆம் தேதி புதிய உச்சத்தை தொட்டது. 1 கிராம் 6000 ரூபாய் கடந்து 6015 ரூபாய்க்கும் சவரன் 680 ரூபாய் விலையேற்றம் கண்டு 48,120 ரூபாயாகவும் விற்பனையானது. தொடர்ந்து மார்ச் 6ஆம் தேதி 48,320 ரூபாயாகவும், மார்ச் 7ஆம் தேதி 48,720 ரூபாயாகவும், மார்ச் 8ஆம் தேதி 48,840 ரூபாயாகவும் விற்பனையானது. மார்ச் 9ஆம் தேதி 49,200 விலையேற்றம் கண்டுள்ளது. குறிப்பாக கடந்த 5 நாட்களில் மட்டும் தங்கம் விலை சவரனுக்கு 1,760 ரூபாய் விலையேற்றம் கண்டுள்ளது. விலையேற்றம் தொடரும் பட்சத்தில் இந்த ஆண்டு இறுதிக்குள் ஒரு சவரன் விலை 50,000 கடக்கும் என்கிறார் சென்னை தங்க வைர நகை வியாபார சங்க பொதுச் செயலாளர் சாந்தகுமார். இது என்ன ரீசன்? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கும். இப்போ பர்டிகுலராக சர்வதேச அளவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றம், அதாவது அமெரிக்காவில் வேலைவாய்ப்பு குறியீடும் ஏற்றுமதி குறியீடும் அவங்களது வீக்கமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுடைய பார்வை ரியல் எஸ்டேட், ஃபினான்ஸு இதெல்லாம் தாண்டி கோல்டு ஒரு பாதுகாப்பான முதலீடு அப்படின்னு சொல்லி இதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதில் தொடர்ச்சியாக அதுவும் இன்வெஸ்ட் பண்ண இது எதுக்காக இதில் இன்வெஸ்ட் பண்ண வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபெடரல் ரிசர்வ் வட்டி விகிதத்தை குறைக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இது ஒரு பாதுகாப்பான முதலீடு, இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் இன்வெஸ்ட் பண்ணும் பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக கோல்டுடைய டிமாண்ட் அதிகமாகுது. டிமாண்ட் அதிகமாக ஆக ரேட்டு விலை உயர்ந்துக்கிட்டே போயிட்டுருக்கு. இந்த வருட கடைசியிலேயே 60,000 ரூபாயை தொடும் அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதார வல்லுநர்களுடைய பார்வை அதுவாக இருக்குது. ஏற்கனவே விலைவாசி உயர்ந்துள்ளதால் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருகிறோம். தற்போது தங்கம் விலையும் கிடுகிடுவென உயர்வதால் என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்கிறார்கள் பொதுமக்கள். நான் இதுக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி 5,800 தான் ரேட் இருந்துச்சு. சரி, இங்கே நான் 3 பவுன் வளையல் வாங்கலான்னு பார்த்தா இன்னைக்கு ரேட் 6,150 இருக்குது. கிராமுக்கு 300 ஏறி இருக்கு. ஸோ நான் 3 பவுன் வளையல் வாங்க வந்தது இப்போ 2.5 பவுனாக மாறிடுச்சு. இப்படி விலைவாசி ஏறிக்கிட்டே இருந்துச்சுன்னா எனக்கு மற்ற பொருளும் வாங்க முடியல. இதுக்கே எல்லாத்தையுமே செலவு பண்ணுற மாதிரி இருக்கு. தொடர் வெற்றத்தால் வழக்கத்தை விட விற்பனை குறைவாகவே நடைபெறுவதாக தெரிவிக்கிறார் சென்னை தங்க வைர நகை வியாபார சங்க பொதுச் செயலாளர் சாந்தகுமார். மற்ற நாளை விட இப்போ அந்த ஏறிட்டு இருக்க டைமில் கொஞ்சம் வியாபாரம் கம்மி தான். கம்மின்றது எப்படின்னா பர்சன்டேஜ் வைஸில் பார்த்தோம்னா ஒரு 20% 25% குறைஞ்சிருக்கு. அதே டைமு கண்டிப்பாக தேவைகள் இருக்குது, பணம் கையில் இருக்குது, செலவாயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எடுத்துக்கிட்டே இருக்காங்க. தங்கம் வெள்ளி நகைகளுக்கான வரி கடந்த ஜனவரி மாதம் 14.35% உயர்த்தப்பட்டுள்ளதும் இந்த விலை உயர்வுக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. தற்போது 1 கிராம் தங்கம் விலை 6,150 ரூபாயாக இருந்தாலும் ஜிஎஸ்டி, செய்கூலி, சேதாரம் என விலை 7,000 ரூபாயை கடந்துவிடும் என பொதுமக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். பிற நிறுவனங்கள் தங்களோட Q3 முடிவுகளை தொடர்ந்து வெளியிட்டு இருக்காங்க. இதுவும் தங்கம் விலை உயர்வதற்கு ஒரு காரணமாக சொல்லப்படுது. இந்த விலை உயர்வு அடுத்த 2 வாரங்களுக்கு நீடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அஸ்வினோடு செய்தியாளர் ஆனந்தி.